இந்திய மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகளில் சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தந்தை காந்தியினுடைய படத்திற்கு பதில் இனி இவர் படம். ஆர்எஸ்எஸ்னுடைய இரண்டு மிக முக்கியமான திட்டங்கள். ஒன்று, என்ன பாடுபட்டேனும் காந்தியின் மீது இருக்கும் மரியாதைக்குரிய பிம்பத்தை சிதைப்பது, காந்தியின் இடத்தில் சவர்க்கரை கொண்டு வந்து சேர்ப்பது. காந்தியை கொலை செய்வதற்கான காரணம் என்ன? சங்க பரிவாரங்கள் காந்தியை தீர்த்து கட்டியதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் கொடுக்கல் வாங்கலா? 15/8/1947 அன்று பூனேவில் சொஸ்திக் சின்னத்தை கொண்ட RSS கொடி ஏற்றப்படுகிறது. சுமார் 500 பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் கோட்சே கீழ்வருமாறு பேசுகிறார். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். இந்திய ரூபாய் நோட்டுகளில் காந்தியினுடைய சிரித்த முகம் இடம்பெறுவதை பல 10 வருடங்களாக இந்திய மக்கள் பார்த்து வருகிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் இன்னொருவரை கொண்டு வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் RSSும் துடித்து கொண்டிருக்கிறது. அந்த நபர் யார் தெரியுமா? சவர்க்கர். சவர்க்கர் யார்? எல்லாருக்கும் தெரியும். காந்தியினுடைய படுகொலைக்கு பின்னால் சூத்திரதாரியாக செயல்பட்டவர்களில் மிக முக்கியமானவர் இந்த சவர்க்கர். அதற்கு முன்னால் இந்திய சுதந்திர இந்தியாவினுடைய முதல் திட்டமிட்ட பயங்கரவாத செயல் அப்படின்னு சொல்லக்கூடியது காந்தியினுடைய படுகொலை. காந்தியினுடைய படுகொலையை செய்தது யார்? சங்க பரிவார கும்பலை சார்ந்த சித்பவ பார்ப்பனனாக இருக்கக்கூடிய நாதுராம் கோட்சே என்று சொல்லக்கூடியவன். அதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய இந்திய ரூபாய் நோட்டுகளில் காந்திக்கு பதில் சவர்க்கருடைய படத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் பல வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இப்போ ஒரு 100 நாளாக தான் இதை பற்றி பெருசாக பேசாமல் இருக்கிறானுங்க. நாம் பொத்திக்கொண்டு இருந்தோம் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் காந்தியின் இடத்தில் சவர்க்கர் வருவார். அதற்கு மிக முக்கியமான நான் 2 காரணத்தை சொல்கிறேன். RSSனுடைய நீண்டகால 2 மிக முக்கியமான திட்டங்கள். ஒன்று என்ன அப்படின்னா, எத்தகைய பாடுபட்டாவது காந்தியின் மீது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பிம்பத்தை சிதைப்பது. இன்றைக்கு உலகளாவிய நிலையில் இந்தியாவுடைய அடையாளம் என்ன? காந்தியும் நேருவும் தான். சவர்க்கரை சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கோல்வால்கரை சொன்னால் என்ன ஆகும்? சியாமபிரசாத் முகர்ஜியை சொன்னால் என்ன ஆகும்? இந்தியாவுடைய அடையாளம் என்பது காந்தியும் நேருவும் தான். இந்த காந்தியினுடைய பிம்பத்தை இல்லாமலாக்குவது என்பதற்காக திட்டமிட்டு இவர்கள் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் உங்களுக்கு தெரியும், நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி சமீபத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? காந்தியை பற்றி உலகம் தெரிஞ்சுக்கிட்டதே எப்படின்னா, ஆட்டன்பரோ என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இயக்குனர் காந்தி படத்தை எடுத்ததற்கு பிறகுதான் என்று. ஆனால் ராமச்சந்திர குஹா என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் இருக்கிறார். அவரை RSSகாரர்கள் படித்திருப்பார்களா என்று தெரியவில்லை. அதாவது RSS 1925 ஆரம்பிக்கப்படுகிறது. 1800களுடைய இறுதிகளிலேயே காந்தி உலகளவில் அறியப்படக்கூடிய நபராக மாறியிருக்கிறார். அதாவது RSS ஆரம்பிப்பதற்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னரே காந்தியை பற்றி உலகம் அறிந்திருந்தது என்பதை ராமச்சந்திர குஹா பதிவு செய்கிறார். நான் கூடுதலாக இன்னொரு செய்தி சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு ரொம்ப பிடித்தமான தலைவர் சவர்க்கர். அவர் பல புகைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அமித்ஷா உட்கார்ந்துருப்பார் அவருடைய வீட்டில் நினைக்கிறேன். அதற்கு பின்னாடி சவர்க்கருடைய ஒரு புகைப்படம் ஒன்று இருக்கும். சவர்க்கருடைய இந்தியாவை கொண்டு வர இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் சவர்க்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சங்க பரிவாரங்கள் குய்யோ முய்யோ என்று அலறிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது காந்தியினுடைய இந்தியாவில் சவர்க்கருடைய இடம் என்ன? சவர்க்கர் என்ன செய்தார்? எல்லாருக்கும் தெரியும். சவர்க்கரை பற்றி கேட்டால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் கூட சொல்லும். பிரிட்டிஷாருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவர், பிரிட்டிஷாருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று சொன்னவர், இல்லையா? இதெல்லாம் காலங்காலமாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி. கூடுதலாக சவர்க்கர் என்று சொல்லக்கூடிய நபர் கடவுள் நம்பிக்கையற்றவர், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான செயல்பாடுடையவர். ஆனால் அவர் கோயில் இடிப்பு தொடர்பாக இது தொடர்பான விஷயங்களில் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் RSS சங்க பரிவார கும்பல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சவர்க்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துருக்கலாம். சவர்க்கர் இனிமேலால் நான் உங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று பிரிட்டிஷாருடைய ஷூவை நக்கி இருக்கலாம்.
ஆனால் காந்தியை விட அதிகமான முறை சிறையில் இருந்தவர் சவர்கர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அதை இந்த இடத்தில் நான் பேச விரும்புகிறேன். சவர்கர் பல வருடங்கள் சிறையில் இருந்தார். மேலோட்டமாக செய்தியாக பார்த்தால் இது உண்மை என்று தெரியும். காந்தி அந்த அளவுக்கு இருந்திருக்கிறாரா? இல்லை. ஏறத்தாழ ஒரு 4 வருடங்கள் சிறையில் இருந்திருக்கிறார். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போ சவர்கர் சிறையில் போயிருக்கிறாரு அப்படின்னா அவர் உள்ளே இருந்தால் அவரை பற்றி கேள்வி கேட்குறதுக்கோ இல்லை அவரை வெளியேற்றணும் அப்படின்னு, இல்லைன்னா அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும் போராடுவதற்கோ இந்திய மக்களோ மற்ற யார்களோ தயாராக இல்லை. ஆனால் காந்தி 1920களுடைய மத்தியில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்ததற்கு பிறகு இந்தியா மக்களுடைய ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக அவர் மாறுகிறார். அவர் எப்போதெல்லாம் கைது செய்யப்படுகிறாரோ அப்போதெல்லாம் இந்தியா மிகப்பெரிய அளவில் கொந்தளிக்கும், மிகப்பெரிய மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்கும். பிரிட்டிஷாரன் பயந்துருவான். இதனாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காந்தியை ரொம்ப நாள் சிறையில் வச்சிருக்க முடியாது. இன்னொன்று, சிறைக்குள்ளேயே பிரிட்டிஷாருக்கு பாடம் எடுத்தவர் அவர். சிறைக்குள்ளேயே நூதனமான போராட்டங்களை முன்னெடுத்தவர் அவர். அப்போ காந்திக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ரொம்ப பெரிய சிக்கலாயிடும். இதனால என்னன்னா, காந்தி எப்போதெல்லாம் கைது செய்யப்பட்டாரோ அப்போதெல்லாம் மக்கள் வெள்ளம் அலையென அடித்தது. இதை பயந்து பிரிட்டிஷார் உடனடியாக என்ன பண்றாங்க அப்படின்னா காந்தியை ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் நிகழ்ந்த விஷயம். ஆனால் சவர்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் யாருமே இங்க சீன்றதுக்கு ஆள் இல்லை, எவனுமே சீன்றதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா சவர்கருடைய பங்களிப்பு என்ன? சவர்கர் இந்த நாட்டை துண்டாடுவதற்கான வேலையில் ஈடுபட்டவர் இல்லையா? பிரிட்டிஷாரருக்கு ஒரு அடிமையாக இருந்து வேலை செய்தவர் இல்லையா? இந்திய சுதந்திர போராட்டத்தில் எந்த விதமான பங்களிப்பு செய்யாதவர். மக்களுக்கு சவர்கர்னா யாருன்னே தெரியாது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நபர் சிறைக்கு சென்றால் என்ன விஷயம்? இப்போ சவர்கரை பிரிட்டிஷார் எதற்காக பயன்படுத்தினார்கள்? அவர்களுடைய பிளவுவாத அரசியலுக்கு சவர்கரை பயன்படுத்தினார்கள், மன்னிப்பு கொடுத்தார்கள். பிறகு பிரிட்டிஷார்களுக்காக அவர் எழுத துவங்கினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஒன்று சொல்ல விடுறேன். காந்தி கொலை செய்யப்பட்டது என்ன காரணத்தினால்? காந்தி கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? கொடுக்கல் வாங்கலா? கிடையாது. காந்தி கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் அது அவருடைய அரசியல். அவருடைய அரசியல்னா என்னது? அவர் சமத்துவத்தை போதித்தார் இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் சீக்கியர்களும் பார்சிகளும் புத்தர்களும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் உள்ளடக்கிய நாடு, எல்லோருக்கும் சமத்துவமான பூமி இது என்பதை மிக கடுமையாக வலியுறுத்தி கொண்டிருந்தவர். அப்படி வலியுறுத்துபவர்களுக்கு இந்து ராஷ்டிரம் கனவில் இருந்து கொண்டிருப்பவர்கள் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்திருப்பாங்க பாருங்க. இந்து ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய, இந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய RSS ஆரிய பார்ப்பனியத்தினுடைய மிகப்பெரிய எதிரி என்பது சமத்துவம் பேசக்கூடிய காந்தி தான். அதான் அவங்களுக்கு மிகப்பெரிய உறுத்தலாக இருந்தது. ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன். 15/8/1947 அன்றைக்கு பூனாவில் ஸ்வஸ்திக் சின்னத்தை கொண்ட RSS கொடி ஏற்றப்படுகிறது. சுமார் 500 பேர் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் நாதுராம் கோட்சே இப்படி பேசுகிறான். எப்படி பேசுகிறேன்னா, இந்திய பிரிவினை என்பது கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு துன்பங்களை தந்துள்ள பேரழிவு. இதை செய்தது காங்கிரஸ், இதை செய்தவர் காந்தி. ஆனால் உண்மையில் என்ன? முதலாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை பற்றி பேசியது யார்? யார் மாநாட்டு போட்டு பேசினார்? எந்த மாநாட்டில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? சவர்கர் சொன்ன மாநாட்டில் தான் இது நடந்தது. ஆனால் வரலாற்றுக்கு புறம்பான, அப்போதே நீங்க பாருங்க, RSS உருவாக்கப்பட்டதே பொய் பேசுவதற்காக தான். அதற்கு மிக முக்கியமான ஒரு ஆதாரம் இப்போ கோட்சே சொன்னது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, காந்தி கொலை செய்யப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது காந்தியினுடைய அரசியல். காந்தியினுடைய அரசியல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மத இன மொழி அடையாளங்கள் உட்படுத்திய மனிதர்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அரசியல். இது RSS ஆரிய பார்ப்பனியத்திற்கு ஒவ்வாது. அதனால்தான் காந்தியார் படுகொலை செய்யப்பட்டார். இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காந்தியை கடுமையாக விமர்சனம் செய்தவர் தந்தை பெரியார். ஆனால் தந்தை பெரியார் கடைசியில் என்ன சொன்னார்? இந்த நாட்டிற்கு காந்தி தேசம் என்று பெயரிடப்பட வேண்டும் என்று சொன்னார். நாம் எல்லோரும் சொல்லுவோம், இது காந்தி தேசம், இது RSSின் தேசம் அல்ல. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.